கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் போர் தொடங்கிய ஒரு மணி நேரத்திற்குள்ளேயே ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதையடுத்து கடந்த மார்ச் 9ஆம் தேதி கமேனியின் மகன் 56 வயதான முஜ்தபா கமேனி ஈரானின் புதிய உச்சத்தலைவராக அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டார். ஏற்கனவே முதல் நாள் போரில் தந்தை, மனைவி மற்றும் மகனை இழந்துவிட்ட முஜ்தபா கமேனி புதிய உச்ச தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகும் பொதுவெளியில் தோன்றாமல் இருந்து வந்தார். தந்தையைப் போலவே முஜ்தபா கமேனி இந்த ஆண்டு பார்சி புத்தாண்டு நாளில் மக்களிடையே உரையாற்றுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. புத்தாண்டு உரையாக முஜ்தபா கமேனியின் வீடியோ வெளிவந்தால் அவர் இருக்கும் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விடலாம் என்று அமெரிக்காவின் CIA-வும் இஸ்ரேலின் மொசாடும் உன்னிப்பாக கண்காணித்து வந்தது. ஆனால் அப்போதும் முஜ்தபா கமேனி வீடியோ வெளியிடவில்லை. மாறாக முஜ்தபாவின் டெலிகிராம் சேனலில் பார்சி புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியுடன் கூடிய சில புகைப்படங்கள் மட்டுமே வெளியாகின. அந்த புகைப்படங்கள் எப்போது எடுக்கப்பட்டது என்பது குறித்தும் அமெரிக்க உளவுத்துறை ஆய்வு செய்ததாக கூறப்பட்டது. கடந்த மாதம் நடந்த முன்னாள் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகளில் கூட முஜ்தபா கமேனி கலந்து கொள்ளவில்லை. முஜ்தபா உயிருடன் இருப்பதையும் செயல்பட்டு கொண்டிருப்பதையும் அமெரிக்க உளவுத்துறை உறுதி செய்துள்ள நிலையில் முஜ்தபா கமேனி படுகாயமடைந்து ரஷ்யாவில் தீவிர சிகிச்சை எடுத்து வருவதாகவும் உறுதி செய்யப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. உச்ச தலைவராக பதவியேற்ற சுமார் 5 மாதங்கள் ஆகியும் எந்த பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கவோ தொலைக்காட்சியில் உரையாற்றவோ இல்லை. மேலும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மின்னணு தகவல் தொடர்புகளை முற்றிலுமாக தவிர்த்துள்ளார். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையுடன் தொடர்புடைய நம்பகமான தூதர்கள் மூலமாக தனது கையால் எழுதப்பட்ட செய்திகள் வாயிலாக மட்டுமே பிறருடன் தொடர்பு கொள்வதாகவும் நம்பப்படுகிறது. முஜ்தபா கமேனி எங்கே இருக்கிறார்? ஈரானின் தலைமைத்துவத்தின் மீதான அவரது கட்டுப்பாடு எப்படி நடக்கிறது என்பது குறித்த எந்த தகவலும் இதுவரை தெரியாத நிலையில் அவரை தேடும் பணியில் CIA-வும் மொசாடும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. உச்ச தலைவரை நேரில் சந்தித்ததாக ஈரான் அதிபர் மசூத் பெசேஷ்கியன் கூறிய நிலையில் அந்த சந்திப்புகளின் நேரம் மற்றும் சூழ்நிலைகள் குறித்து அமெரிக்க உளவுத்துறை இன்னும் உறுதிப்படுத்த முடியாமல் உள்ளது. தலைநகர் தெஹ்ரானில் உள்ள பலத்த பாதுகாப்பு கொண்ட நிலத்தடி வசதியில் இருந்தோ அல்லது மத முக்கியத்துவம் வாய்ந்த நகரமான கோம் நகருக்கு அருகிலுள்ள சுரங்கப்பாதை நெட்வொர்க்கில் இருந்து முஜ்தபா கமேனி செயல்படக்கூடும் என்றும் நம்பப்படுகிறது. புதிய உச்ச தலைவரை பாதுகாக்க ஈரான் பாதுகாப்பு தொடர்பான போலி இலக்குகளை பயன்படுத்தக்கூடும் என்றும் சில முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். உச்ச தலைவர் பொதுவெளியில் தோன்றாமல் உள்ளதால் நாட்டின் இராணுவ முடிவுகள் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் IRGCயின் கையே ஓங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இது ஈரானின் போர் வியூகங்களை யார் முடிவெடுத்து வழி நடத்துகிறார்கள் என்பது குறித்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.